சுந்தர காண்டமே மழை துளி பொறுமையை முத்தென மாற்றிடும் சுந்தர காண்டமே மனதில் கோத்திடும் ஆசை பூச்சரம் சுந்தர காண்டமே மழை துளி பொறுமையை முத்தென மாற்றிடும் சுந்தர காண்டமே அக்கினி குங்கும தாமரை சுந்தர காண்டமே மனதில் கோர்த்திடும் ஆசை பூச்சரம் சுந்தர காண்டமே மழை துளி பொறுமையை முத்தென மாற்றிடும் சுந்தர காண்டமே சுந்தர காண்டமே மழை துளி பொறுமையை முத்தென மாற்றிடும் சுந்தர காண்டமே அக்கினி குங்கும தாமரை சுந்தர காண்டமே இந்த புடி ஏய் வாங்கிக்க புடி இந்த சீக்கிரம் ஏய் வாங்க இந்த வாங்கிக்க வாங்கிக்க ஏய் என்ன திமிரு உனக்கு பிரெட் ஏமலே விசிறியா விடு விடு ஏய் இதெல்லாம் எங்க வீட்ல நாய் கூட சாப்பிடாது தெரியுமா முதல்ல நான் யாருன்னு தெரியுமா உனக்கு மகாலட்சுமியோட ஒரே பேத்தி டெய்லி என்னோட லஞ்ச் டின்னரோட மெனு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிய போகுது நாய்க்கு போடுற பிரெட் துண்ட போட்டா அதை என்னால சாப்பிட முடியாதுப்பா ஏய் ஏய் என்னடி ஓவரா பேசுற ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ ஏய் தல ஹலோ என் வீட்ல ஏசி கார்ல ஏசி ஆபீஸ்ல ஏசி ஏசி இல்லாம ஒரு நிமிஷம் கூட நான் இருந்ததே கிடையாது இங்க ஏசி இல்லனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு ஃபேன் ஆஃப் இருக்கலாம்ல சிச்சி ராத்திரி ஆனா கொசு இவ்ளோ 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 பெருசா இருக்கு கடிச்சு என்ன சாகடிக்குது என்ன என்ன மெயின்டைன் பண்றீங்க நீங்க சிச்சா உங்களுக்கு தெரியுமா என் பேர்ல பெரிய மினரல் வாட்டர் பிளான்ட்டே இருக்கு ஆனா நீங்க இங்க எனக்கு கார்ப்பரேஷன் வாட்டர் கொடுக்குறீங்க எல்லாம் என் தலை எழுத்து விஐபியை எப்படி ட்ரீட் பண்ணனும் உங்களுக்கு தெரியாதா ஏய் 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 என்னடே ஓவரா தான் பண்ற நீ நினைச்ச மாதிரி இருக்கிறதுக்கு இது ஒண்ணும் உன் வீடு கிடையாது இங்க நீ மகாலட்சுமி பேத்தியும் கிடையாது இந்த இடத்துல கைதிங்களை எப்படி நாங்க நடத்துவோமோ உன்னையும் அப்படிதான் நாங்க நடத்துவோம் அப்படிதான் நீங்க என்னையும் நடத்துவீங்களா ஏய் என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இங்க 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 இருக்கிற கைதிகளும் நானும் ஒண்ணா ஹலோ
ஜெயிலுக்குள்ள வந்துட்டதுனால என் ஸ்டேட்டஸ் மாறிடும் நினைச்சிட்டீங்களா நீங்க? ஓய், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை என்கிட்ட கேளுங்க. நான் என் பாட்டிக்கு ஒரு போன் பண்ணா போதும், நான் கேட்ட பணத்தை கொடுத்துடுவாங்க. எனக்கு இங்க எல்லா வசதியும் வந்தாகணும். இந்த ரூம்க்கு முதல்ல ஏசிய போடணும், அப்புறம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து எனக்கு சாப்பாடு வரணும். இது எல்லாத்த விடையும் முக்கியம், மினரல் வாட்டர் வேணும். வேணும்னா நீங்க தினமும் 1000 ரூபாய் வாங்கிக்கோங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன பத்தே ஜெயில் வார்டன் நினைச்சியா இல்ல உன் வீட்டு வேலைக்காரன்னு நினைச்சியா ஆர்டர் பண்ணிட்டு இருக்க? இங்க குடுக்கறத தின்னுட்டே வாய மூடிட்டு கடை. இந்த பிரெட் துண்டு கூட உனக்கு கிடைக்காது. பாசிக்கு சுருண்டு செத்துருவ. ஜெயிலரை பார்க்கணும். பர்மிஷன் லெட்டர் இருக்கா மேடம்? வாங்க, நான் கூட்டு போறேன். வணக்கங்க. என் பேர் ஜெயஸ்ரீ. ஓ அப்படியா மேடம், நீங்க இங்க வரதா எங்களுக்கு யாருமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே இல்லையே. ஆபீஷியலா நான் இங்க வரல, பர்சனலா வந்திருக்கேன். ஒரு கைதியை சந்திக்கணும். யார் மேடம்? நேத்ரா தேவி. முந்தா நாள் ட்ரக் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணீங்கல்ல? தெரியும் மேடம். ஃபார்மாலிட்டிக்காக நீங்க இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. பர்பஸ் ஆஃப் விசிட்னு நீங்க இதுல எழுதிடுங்க. வாங்க மேடம். விதிச்ச தண்டனை எங்க பொண்ணுக்கு மட்டும் இல்ல மேடம், எங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும். கவலைப்படாத.
நேத்ரா, உன்னை பாக்குறதுக்காக யாரோ வந்திருக்காங்க. எனக்கு யாரையும் பார்க்க இஷ்டம் இல்லைன்னு நான் எத்தனை தடவை தான் சொல்லுவேன். எங்க இருந்து போ சொல்லுங்க. வந்திருக்கிறவங்க ரொம்ப முக்கியமான விஐபி. எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க. வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய விஐபினாலும் சரி, இப்போ அந்த கடவுளே வந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். இங்க இருந்து போ சொல்லுங்க. ஓகே மேடம். எப்படி இருக்க? உன்னை நான் எப்ப சந்திச்சாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல நீ மாட்டிக்கிட்டே இருப்ப. ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்ப. எப்படி இருக்க? ஸ்னேகா, ஸ்னேகான்னு நான் கூப்பிடும்போது நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. என்கிட்ட பேச மாட்டியா? ஓஹோ, இப்ப நீ ஸ்னேகா கிடையாது இல்லையா? நேத்ரா தேவி தானே? அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? நேத்ரான்னா கண்கள், நேத்ரா தேவினா கண்களின் தேவதை, goddess of eyes. தன் கருணையான பார்வையால அவ நல்லவங்களை காப்பாத்துவா. அதே பார்வையாலதான் அவ கெட்டதையும் அழிக்கிறா. அப்படி உயர்வான பேரை வச்சுக்கிட்டு நீ என்னடானா உன் கண்ணால என்ன பாக்குறதுக்கு இப்படி தவிச்சிட்டு இருக்க? நீ ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சேன். அப்படி நினைச்சது ரொம்ப தப்பு. எதுக்குன்னா நீ ஒரு சென்டிமெண்டல் ஃபூல். யாராவது கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டாலே உனக்கு போதும், அவங்களுக்காக எது வேணாலும் செஞ்சிருவ. உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்ட. உன்னை பத்தி உன் அப்பா அம்மாவை விட எனக்கு தான் நல்லா தெரியும். நீ பணத்துக்காக இந்த வேலையை செய்யல. பணத்துக்காக நீ ஆசைப்படுறவளா இருந்திருந்தா அமெரிக்காவுல உன் புருஷன் சொன்னதுக்கே நீ சம்மதிச்சிருப்ப. நிச்சயமா இவ்வளவு பிரச்சனையை நீ சந்திச்சிருக்க மாட்ட. அமெரிக்க டாலர்ஸுக்கே மயங்காதவ இந்திய ரூபாய்க்கு ஆசைப்பட்டேன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். அவங்க ஏதோ நீலி கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. உருகி போன நீயும் இந்த காரியத்தை செய்ய துணிஞ்சிருக்க. இவ்வளவு பெரிய தண்டனைய மனசு வந்து ஏத்துக்கிட்ட. உன்னை நான் எப்ப சந்திச்சாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல நீ மாட்டிக்கிட்டே இருப்ப. ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்ப. காரணம் என்னன்னு பார்த்தா அது உன்னோட நல்ல மனசும் அப்பாவித்தனமுமா தான் இருக்கும்.
மகாபாரதத்துல ஒரு கேரக்டர் இருக்கு, கர்ணன். தனக்கு சப்போர்ட் பண்ண கௌரவர்கள் நல்லவங்க இல்லைன்னு அவருக்கு தெரியும். அப்ப கூட சரி, அவங்க தனக்கு சாதகமா இருந்ததால அவங்களுக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணாரு. அந்த கேரக்டர் உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். நீ யாருக்காக தியாகம் பண்றியோ அவங்கள கெட்டவங்கன்னு நான் சொல்லல. அவங்க உன்னை அபிமானத்தோட பார்த்திருப்பாங்க. அதுக்காக தான் அவங்களுக்காக நீ இந்த தியாகத்தை செஞ்சிட்டு இருக்க. சொல்லு, யார் நீ? உன் பேர் என்ன? என் பேரு நேத்ரா தேவி. இல்ல, நீ நேத்ரா தேவி இல்ல. உண்மையை சொல்லு. உண்மையதாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். என் பேரு நேத்ரா தேவி. நீ உண்மையை சொன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் உன்னை வெளியே கொண்டு வரேன். இது பாருங்க, நீங்க 1000 தடவை சொன்னாலும் சரி என் பேரு மாறாது. என் பேரு நேத்ரா 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 தான். சுந்தர காண்டமே சுந்தர காண்டமே. உண்மையதாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். என் பேரு நேத்ரா தேவி. ஓகே நேத்ரா, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தா. அவ பேர் ஸ்னேகா. சொந்த தங்கச்சியை விட அதிகமா நேசிச்சேன். ஸ்னேகா செத்துட்டான்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனா நான் அதை நம்பல. ஸ்னேகா உயிரோட தான் இருக்கான்னு சின்ன ஆசை. அந்த ஆசையால தான் என்கொயரி செஞ்சேன். ஆட்டோ ஆக்சிடென்ட்ல செத்து போனது ஸ்னேகா இல்லைன்னு தெரிஞ்சது. ஸ்னேகா கிட்ட பேக் திருடிட்டு போன வேற ஒரு பொண்ணு செத்து போனதால அந்த பேக பார்த்து ஸ்னேகா செத்து போயிட்டதா எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா நான் நினைச்சதுதான் சரி. என் ஸ்னேகா உயிரோட தான் இருக்கா. ஸ்னேகா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச குணம் என்னன்னு சொல்லவா? உயிர் போற நிலைமையே வந்தா கூட ஸ்னேகா போய் சொல்லவே மாட்டா. இப்ப சொல்லு, உன் பேர் என்ன? எத்தனை தடவை தான் நான் சொல்லுவேன்? என் பேரு நேத்ரா நேத்ரா நேத்ரா. இது பாரு, டாக்டர் கிட்ட பொய் சொன்னா நோய் குணமாகாது. அதே மாதிரி லாயர் கிட்ட பொய் சொன்னா நியாயம் கிடைக்காது. லட்ச பிரச்சனைகளை உண்டாக்கியாவது ஒரு லாயர் குற்றவாளி கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க முடியும். ஆனா எனக்கு லட்சம் தேவையில்லை. உன்கிட்ட ஒரே ஒரு பொய் சொன்னா போதும், நீ யாருங்கிறத ஒத்துக்குவ. ஆனா அத உன்ன மாதிரி பொண்ணுகிட்ட நான் பயன்படுத்த மாட்டேன். நீ பொய் சொல்றேங்கிற விஷயம் உன் கண்ணு பார்த்தாலே எனக்கு புரியுது, தெரியுமா? சொல்லு, எதுக்காக என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்க? இது பாருங்க, என் பேரு நேத்ரா நேத்ரா தேவி. உங்க பேச்சால இங்க செத்துட்டு இருக்கிற என்ன இன்னும் சாகடிக்காதீங்க, போங்க. உண்மைதான். நான் யாரு? உனக்கு நான் என்ன உறவு?
அக்காவா தங்கையா எதுவும் கிடையாதுல்ல. இதுவே உன் கூட பிறந்த அக்காவாவோ தங்கையாவோ இருந்திருந்தா உன் வேதனைய மனசுக்குள்ள மறைச்சு வச்சு இப்படி வெளியில நடிச்சிட்டு இருக்க மாட்டல்ல. என்ன இருந்தாலும் நான் ஒரு அனாதை தானே. இந்த அனாதை கிட்ட நீ எதுக்காக பேச போற? சாரி, நான் உன்ன சென்டிமெண்டல் ஃபூல்னு சொன்னேன். நானே அப்படி ஆயிட்டேன். இப்பவும் ஒண்ணு மிஞ்சி போகல. நீ உண்மைய சொன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் உன்னை வெளியே கொண்டு வரேன். இது பாருங்க, நீங்க 1000 தடவை சொன்னாலும் சரி என் பேரு மாறாது. என் பேரு நேத்ரா 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 தான். ஆமா, நான் தான் உங்களை ஸ்னேகான்னு நினைச்சிட்டேன். என் ஸ்னேகா அவளோட அப்பா மனநிலை சரியில்லாம இருக்கும்போது, அம்மா உடம்பு சரியில்லாம இருக்கும்போது யாருக்காகவோ ஜெயில்ல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களை தேவையில்லாம சிரமப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. என் ஸ்னேகாவை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். வரேன். மனதில் கோத்திடும் ஆசையின் பூச்சரம் சுந்தர காண்டமே. மழைத்துளி பொறுமையை முத்தென மாற்றிடும் சுந்தர காண்டமே. அக்கினி